பூமியில மகா அபிஷேக் அப்படின்ட்டு ஒரு செம்ம சூப்பரான மன்னுட்டு இருக்காரு. மக்களை ரொம்ப நல்லாட்சி பண்றாரு. ரொம்ப ஒழுக்கமான ஆளா நல்ல ஆளா இருக்காரு. ஒரு ரூல் ஒன்று இருக்கு கைஸ். நம்ம பெர்ஃபெக்டா வாழ்ந்தோம்னா வாழும் போதே தேவலோக பதவி கிடைச்சிடும். அதாவது இறந்து உயிரா போகாம இதே பாடியோட நம்ம வந்து தேவலோகத்துக்கு போயிடுவோம். அது மாதிரி இவர் ஆட்சியை பார்த்து பிரம்மலோகத்துல இருந்து நீங்க தேவலோகத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டு விட்டுறாங்க. பிரம்மன் தன்னோட உதவியாளர்களை அனுப்பிச்சு விட்டுறாரு. இவரும் தேவலோகம் போயிடுறாரு. போன உடனே பிரம்மன் என்ன பண்றாரு, சரி எப்படி இருந்துச்சு டிராவல்லாம் அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காருங்க. அங்க கோயின்சிடென்ட்டா கங்காதேவி வந்துடுறாங்க. கங்காதேவி இவர் அப்பதான் பாக்குறாரு ஃபர்ஸ்ட் டைம். கங்காதேவிக்கும் இவரும் பார்த்த உடனே ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சி போயிருது. அப்படியே பிரம்மன் கூட பேசிட்டே இருக்காங்க. ஒரு காத்து அடிச்சு கங்காதேவியோட ட்ரெஸ் லைட்டா மூவ் ஆயிருது. சுத்தி இருக்க தேவர்கள் உதவியாளர்கள் எல்லாமே எங்கெங்கயோ பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு அப்படி அப்படியே கீழே கீழே புரிஞ்சுக்கிறாங்க. அதை பார்த்த மகா அபிஷேக்கு தன்னையே மறந்துட்டு அங்கேயே பார்த்துட்டு இருக்காரு. அதை பார்த்த கங்காதேவிக்கும் அவரை பிடிச்சிருக்கனால அதை பெருசு பண்ணல, அப்படியே விட்டாங்க அவங்களும். இதை பார்த்து டென்ஷனான பிரம்மதேவர் வந்து ரெண்டு பேருமே பூலோகத்துல போயிட்டு மனிதனா பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணுங்க. கங்காதேவியை பார்த்துதான் நீ இப்படி பண்ண ஆசைப்பட்ட. கங்காதேவி உனக்கு செம்ம பிரச்சனை கொடுப்பா. நீ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ மனம் திருந்தி ஒரு நிதானமாகி நல்லவன் ஆனதுக்கப்புறம் மேல உள்ளதுக்கு வா அப்படி சொல்லி விட்டுறாரு. என்னப்பா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சோகத்துல கங்காதேவி வெளியில வந்துருக்காங்க. அப்ப அங்க பார்த்தா வசிஷ்ட முனிவர்கிட்ட சாபம் வாங்கினாங்களே போன பார்ட்ல, அவங்க 8 பேருமே நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு கங்காதேவிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணுங்க உங்ககிட்ட அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஹெல்ப் அப்படின்னா, எங்களை வந்து வசிஷ்ட முனிவர் இப்பதான் ஒரு சாபம் கொடுத்தாரு, ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்த மாதிரி சொல்றாங்க. அப்ப கங்காதேவின்னு சொல்லிக்கிறாங்க, எனக்கு இப்பதான் ஒரு சாபத்தை வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன சாபம் அதை சொல்லு அப்படின்னேவோ. பூலோகத்துல பிறந்த உடனே சாப மோசனம் அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால எங்களை பெத்துக்கிறதுக்கு தாயை நீங்களே சூஸ் பண்ணுங்கன்ட்டாரு. ஆனால் நீங்க என்னை பெத்துக்கிற முடியுமா பூலோகத்துல அப்படின்னு சொன்னேன். அப்படியா, என்னோட சாபமும் அதுக்கு ரிலேட்டடா தான் இருக்கு. சரி ஓகே உங்களை பெத்துக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க, பிறந்தனே இறந்து போகணும்னு சொல்றீங்க. ஆனா நான் கல்யாணம் பண்ண போறது ஒரு ராஜாவோட பையனை, அவருக்கு ஒரு வாரிசாச்சு வேணாமா அப்படின்னு. அதுக்கு ஒரு வழி இருக்குங்க. என்னோட தம்பியை வந்து இளமை பருவம் வரைக்கும் வாழட்டும், அதுக்கப்புறம் அவரோட கையிலேயே அவரோட சாபம் கொடுத்துருவாங்க. அவர் விருப்பப்பட்டா பூலோகத்திலே இருக்கலாம், இல்லாட்டி மேலோகத்துக்கு வரலாம்னு சொல்லிடலாம். ஆனால் அவர் உயிரோட தான் இருப்பார் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிறாங்க. மீத கதையை அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இதுல மாறல் என்ன அப்படின்னா, காமம் வந்து பெண்ணுக்கும் ஆணுக்கும், முக்கியமா ஆணுக்கு தான் ரொம்ப அதிகமா, எப்போ உள்ள இருந்து வெளியில எட்டி பார்க்கணும்னே தெரியாது. அதனால அதை தவிர்க்கிறதுக்கு ஒரே வழி, நம்ம எப்பயுமே நிதானமா இருக்கணும். அது முக்கியமா பொது இடங்கள்ல ரொம்ப கண்ணியமா நடந்துக்கணும். அதை தான் இந்த சம்பவம் வந்து சொல்ல வருது. மீத கதையை அடுத்த வீடியோல பார்க்கலாம்.